இன்னைக்கு நம்ம தோட்டத்துல தக்காளியும் வெங்காயம் விதைக்க போறோங்க. சின்ன விதை தான், ஆனா நாளைக்கு நமக்கு ஆரோக்கியமான உணவா திரும்பி வருங்க. இப்படித்தான் அப்பப்ப விதைச்ச விதைகள் பாத்தீங்கன்னா இப்ப குட்டி குட்டி நாத்துகளா முளைச்சு வந்திருக்குங்க. அதோட சேர்த்து நாம விதைக்காம கோவப்பழ செடியும் வளருதுங்க. இப்ப போறது மாதிரி மண்ணை மேல தூவி விட்டீங்கன்னா 10-15 நாள்ல நல்லாவே முளைக்குங்க. இது செர்ரி பழ தக்காளி. வெங்காயம் ஊன்றதுனால ரொம்பவே சந்தோஷங்க. ஏன்னு கேக்குறீங்களா? மார்க்கெட்லயே கிடைக்காத வெங்காய தாள்களை நம்ம பறிச்சு எடுக்கலாம். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இப்படி இதுல எல்லாமே காய்கறிகள் நாத்து தாங்க விதைச்சிருக்கோம். அப்புறம் நம்ம தோட்டத்துல லெமன் கிராஸ் செடி நல்லாவே வளர்ந்துருக்கு. இந்த பூக்களை பார்த்தாவே அழகுக்காக கூட வளர்க்கலாம்னு தோணுதுங்க. இந்த செடியை எடுத்து நம்ம புகை போட்டோம்னா கொசு விரட்டியா இருக்கும். இதுல டீ கூட குடிச்சாலும் உடம்புக்கு நல்லதுன்னு இப்ப இருக்க டாக்டர் சொல்றாங்க. தட்டையை எடுத்து கூரை கூட அந்த காலத்துல மேய்வாங்கங்க. வாழைப்பழம் பழுத்திருக்கான்னு பாத்தீங்க? இல்லங்க, இன்னும் ஒரு 10 நாள் ஆகும் பழுக்கிறதுக்கு. முருங்கைக்கீரை நல்ல தலதலன்னு கொழுகலுன்னு வளர்ந்துருக்குங்க. ஆன்லைன்ல மொரிங்கா பவுடர்னு சொல்லிட்டு எவ்வளவோ ரேட்டு போட்டு விக்கிறாங்க. முருங்கைக்கீரை அவ்வளவு நல்லது நம்ம உடம்புக்கு. அதையும் பறிச்சுக்கிட்டேன். டெய்லியுமே நம்ம வீட்டு ரோஜா செடி 2-3 பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அந்த பக்கமா பிரெஞ்சு மேரிகோல்டு பூக்களோட விதைய விதைச்சு விட்டுருந்தீங்க. இப்ப நல்ல முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. பெருசா வந்தோடனே எடுத்து அங்கங்க அழகா ஊண்டி வச்சிடலாம். வெந்தயக்கீரையுமே 3-4 இலைகள் கொடுத்து அழகா வளர்ந்துருக்குங்க. அடுத்து நெய் மிளகா விதைகளை விதைச்சு அதுவும் நல்ல தளர்ந்துருக்கு. வகை மூலிகைன்னு சொல்லலாம், கள்ளி முளையான். அதுவும் தளதளன்னு கொழுகலுன்னு வளர்ந்துருக்குங்க.